சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனாவும் முத்துவும் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. பாவம் ரோகிணியை வெளுத்து வாங்கி போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்கப்பா. நீங்கள் தான் வந்து பேசி புரிய வச்சு ரோகிணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர உதவி செய்யணும்ப்பா. அம்மா வேற ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த முத்து தான். இவன் சவாரிக்கு போயிருக்கணும், அவன் வேலையை பார்த்துருக்கணும். தேவையில்லாமல் இவங்கிட்ட நான் உதவி கேட்டு இப்போ ரோகிணி மாட்டிக்கிட்டாப்பா அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலை, மனோஜ் நீ திருந்தவே மாட்டியா? வீட்டில் பிரச்சனை வந்ததுக்கு காரணம் ரோகிணி. முத்து உனக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிருக்கான். இப்போ கூட முத்து மேலே தான் தப்பு இருக்குன்னு பேசுகிறியே. உங்கள் அம்மா மாதிரியே நீயும் முத்து மீனாவை புரிஞ்சிக்கவே மாட்டியா? உனக்கெல்லாம் முத்து மீனா நல்லது செய்யணும்னு நினச்சிருக்க கூட கூடாது. போனா போதுன்னு நான் அமைதியாக இருக்கேன். இந்த வீட்டு மருமக ரோகிணி இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கா. அதுவும் அந்த சிட்டி கூட சேர்ந்து வீட்டு பிரச்சனையெல்லாம் அந்த சிட்டிக்கிட்ட சொல்லி நம்மளை தலைகுனிய வச்சுட்டா. சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்குமே. வெளியில் தலை காட்ட முடியுமா? அதை யோசிக்க மாட்டேங்கிற. ரோகிணி இன்னும் தப்பு செய்யலைன்னு நீ தான் நம்பி ஏமாந்து போய் நிற்க போகிற பாரு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்க. இங்கே மனோஜ் தான் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா இங்கே கிறிஷும் அழுதுகிட்டே, தாத்தா இங்கே மனோஜ் அங்கிள் சொல்கிறது சரிதானே? பாவம் ரோகிணி ஆண்டி அவங்கள வெளுத்து வாங்கி கூட்டிகிட்டு போனாங்க. என்ன நடக்கும்னே தெரியல தாத்தா. ரோகிணி ஆண்டியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்களேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது தாத்தா அப்படின்னு அங்கே வந்து கிறிஷும் அழுகிறாரு. இதை பார்த்த உடனே விஜயா சொல்கிறாங்க, என்னங்க நடக்குது? அந்த ரோகிணி இல்லைன்னு ரோகிணியோட வீட்டுக்காரர் மனோஜ் வந்து ரோகிணி மேலே உள்ள பாசத்தில் இப்படி அழுது நம்மக்கிட்ட உதவி கேட்டுட்ருக்கான். ஆனால் இந்த கிறிஷ் யாருங்க? ரோகிணிக்காக சப்போர்ட் பண்ணுறான், அது இல்லாமல் ரோகிணியை கூட்டிகிட்டு வர சொல்லிகிட்டு இருக்கான். இது என்னவோ சரியாக தெரியலங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. உடனே மனோஜும், அம்மா உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ரோகிணி இந்த கிறிஷ் வந்ததுக்கப்புறமா கிறிஷுக்கு என்ன வேணும்னு ஒவ்வொன்றையும் யாருக்கும் தெரியாமல் வாங்கி கொடுத்துட்டு இருந்தா. இந்த கிறிஷுக்கே இப்போ வந்த நம்ம வீட்டுக்கு வந்த கிறிஷுக்கே ரோகிணி மேலே இவ்வளோ பாசம் இருக்கும்போது உங்கள் மருமகளா நீங்கள் ரோகிணி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கம்மா. இன்னும் கோவத்திலே இருந்தால் எப்படிம்மா? ரோகிணியை நீங்கள் யாரும் வந்து கூட்டிகிட்டு வரலனாலும் நானே பேசி கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ அப்படி கூட்டிகிட்டு வந்தா ரோகிணி என்னால் மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன். அவளால் வீட்டில் இப்போ நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை, பாவம் கிறிஷ் வேற ரோகிணியை பார்க்கணுன்னு அழுதுகிட்டே இருக்கான். மனோஜ் நீ பேசி உனக்கு தெரிஞ்ச வக்கீல்கிட்ட பேசி ரோகிணியை எப்படியாவது இங்கே கூட்டிகிட்டு வா. எவ்வளோதான் ரோகிணியால் அவமானப்பட்டு நிற்க முடியும்? இனி நம்ம வீட்டு மருமக அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா நான் ரோகிணியை கூட்டிகிட்டு வரேன்ப்பா, வக்கீல்கிட்ட பேசுகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். ஆனால் மீனாக்கு கிறிஷ் இப்படி பேசுகிறது ஒன்றுமே புரியல. உடனே இங்கே மீனா யோசிக்கிறாங்க, என்ன இந்த கிறிஷ் ரொம்ப இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ரோகிணி மேலே அவ்வளோ பாசமாக இருக்கான். நானும் என் வீட்டுக்காரரும் தான் இங்கே வந்து கிறிஷை கவனிச்சிக்கிறோம். கிறிஷை பார்த்துக்க ஆள் இல்லைன்னு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். ஆனால் இந்த கிறிஷ் என்ன இப்படி ரோகிணி இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு இப்படி அழுது வந்து உதவி செய்யுங்கன்னு கேட்குறானே, அதுவும் அண்ணாமலை மாமா கிட்ட அப்படின்னு மீனாவும் சந்தேகப்படுறாங்க. மீனா சொல்கிறாங்க, வா கிறிஷ் நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை மீனாத்த எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம், ரோகிணி ஆண்டி வரட்டும் அவங்க எனக்கு சாப்பாடு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது, கிறிஷ் நீ செய்கிறது எதுவுமே சரியில்லை. ரோகிணி செஞ்ச தப்புக்கு போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போனப்போ ரோகிணியை பார்த்து அவ்வளோ அழுத. நானும் போனால் போதுன்னு அமைதியாக இருந்தேன். அந்த ரோகிணிக்காக, தப்பு செஞ்ச ரோகிணிக்காக நீ ஏன் சாப்பிடாமல் இருக்கணும்? அந்த ரோகிணியெல்லாம் வரமாட்டா, அவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்கான்னு சொல்ல, மீனாத்த நீங்களே இப்படி பேசாதீங்க. ரோகிணி ஆண்டி தப்பு செஞ்சுருக்கலாம், இருந்தாலும் அவங்க பாவம் தானே. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் எப்பயுமே சொல்வீங்கள்ல, அப்புறம் எதுக்காக ரோகிணி ஆண்டி மேலே இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே முத்துவும், ஏன் கிறிஷ் உனக்கு இன்னுமா புரியல? நானும் உன்னுடைய மீனா அத்தையும் நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு சிட்டி கூட சேர்ந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த ரோகிணியால் தான் என்ன போலீஸ் கூட்டிகிட்டு போனாங்க. அதனால தான் ரோகிணியை விசாரிக்கிறதுக்காக போலீஸ் கூட்டிகிட்டு போய் வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. தப்பு செஞ்சவங்களுக்கு சரியான பதில் கிடைக்க வேண்டாமா? அதான் ரோகிணி தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டாங்க. நீ எதுக்காக இதை பற்றிலாம் யோசிக்கிற? உனக்கு கூட உன் பாட்டி மட்டும்தானே இருக்காங்க. உன் அம்மாவை பற்றி யோசிச்சா பரவாயில்ல. இந்த ரோகிணி உன்னை கண்டுக்கிறதே இல்லை. நீ யாரோன்னு கூட உனக்கு உதவி செய்கிறது கிடையாது. இந்த ரோகிணிக்காக நீ அழுகிற, சாப்பிடாம இருக்க, ஏன் இப்படி செய்கிற கிறிஷ்ன்னு சொல்லும்போது, இல்லை முத்து மாமா எனக்கு ரோகிணி ஆண்டியை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்ல, நான் ரோகிணி ஆண்டி வெளியில் வர்றதுக்காக நான் நல்லா வேண்டிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, நீ இங்கேயே இருந்து வேண்டிக்க, உனக்கு இப்போ சாப்பாடு வேண்டாமான்னு கேட்க, இல்லை ரோகிணி ஆண்டி வந்தால் தான் நான் சாப்பிடுவேன்னு கிறிஷ் ரொம்பவே அடம் பிடிக்கிறாங்க.
அதனால் மீனாவும் இப்படி கிறிஷ் பேச மாட்டான், இப்படி நடந்துக்க மாட்டான், வர வர ரோகிணி மேலே தான் அந்த கிறிஷுக்கு ரொம்ப பாசம் இருக்குது, அது ஏன்னு தெரியல அப்படின்னு கிச்சனுக்கு ரொம்ப கோவமாக போகிறாங்க. அந்த சமயம் கிறிஷ் வீட்டில் யாருமே இல்லைன்னு பார்த்துட்டு நம்ம கோயிலுக்கு போய் நல்லா வேண்டிக்கணும், அப்போ தான் நம்ம அம்மா எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீட்டுக்கு வருவாங்க. அதே மாதிரி இங்கே மனோஜ் அங்கிளும் வந்து நம்ம அம்மாவை கூப்பிட்டு வரதுக்காக போயிருக்காங்கல்ல, அங்கே வந்து ரோகிணி அம்மாவை சீக்கிரமாக வீட்டுக்கு அனுப்பிடணும். என் அம்மாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நமக்கு கஷ்டம் வரும்போது சாமிக்கிட்ட தான் போய் அந்த கஷ்டத்தை சொல்லணும் அப்படின்னு பாட்டி சொல்லியிருக்காங்கல்ல. இந்த வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொன்னால் அப்புறம் என்ன தான் தப்பாக நினைப்பாங்க. ரோகிணி ஆண்டி மேலே உள்ள கோவத்தில் எல்லாரும் என்னை திட்டுவாங்க. பேசாமல் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு வீட்டில் யாருக்குமே தெரியாமல் கிறிஷ் அங்கே ரோகிணிக்காக வேண்டிக்கிறதுக்கு கோயிலுக்கு கிளம்பி போகிறாரு. கோயிலுக்கு போன கிறிஷ் யார்கிட்டையும் சொல்லாமல் அங்கேருந்து நடந்தே கோயிலுக்கு போய் ரோகிணிக்காக வேண்டிக்கிறாரு. என் அம்மா தப்பு செஞ்சுருந்தாலும் அவங்க ரொம்ப பாவம். என் அம்மா கூட அங்கே ஒரே வீட்டில் தங்கியிருக்கேன்னு நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஆனால் போலீஸ் வந்து என் அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எதுக்குன்னு கூட சரியாக எனக்கு எந்த காரணமும் தெரியல. ஆனால் நீ தான் எங்கள் அம்மாவை வீட்டுக்கு வர வைக்கணும் சாமி. எனக்கு ஒரு பிரச்சனைனா என் பாட்டியும் என் பக்கத்தில் இல்லை, யார்கிட்ட நான் சொல்ல முடியும்? என் அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்கல்ல, எங்கள் அம்மா எப்படியாவது வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அங்கே கோயிலில் நல்லா வேண்டிக்கிறாங்க. அழுதுகிட்டே வேண்டிகிட்டு இருக்காரு இங்கே வந்து கிறிஷ். கிச்சன்லேருந்து வந்த இங்கே மீனாவும் கிறிஷ் என்ன செய்கிற அப்படின்னு கேட்க அங்கே கிறிஷ் இல்லை. உடனே எல்லா இடத்துலையும் போய் பார்க்குறாங்க. கிறிஷ் எங்கே இருக்க? ஒரு வேளை ரோகிணியோட ரூமில் இருக்கானா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் எல்லா ரூம்லேயுமே கிறிஷை தேட ஆரம்பிக்கிறாங்க மீனா. அந்த சமயம் அங்கே வந்த ரவியும் அண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்க, இல்லை ரவி, கிறிஷ் இங்கே தானே இருந்தான். ரோகிணியை நினச்சி ரொம்ப மனசு வேதனையோட அழுதுகிட்டு சாப்பிடக்கூட மாட்டேன்னு சொன்னான். என்ன நடக்குதுன்னே தெரியல. நானும் சரி அப்புறமா சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு கிச்சனில் வேலை இருக்குன்னு போனேன். திரும்பி வந்து பார்த்தா இந்த கிறிஷ் வேற இங்கே இல்லை. நானும் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன்னு சொல்ல, அண்ணி மாடியில் போய் பார்த்தீங்களா? கிறிஷ் சின்ன பையன், ஏதோ தெரியாமல் வீட்டில் நமக்கு ஒரு பிரச்சனைனா அவனால் தாங்கிக்க முடியல. ஒரு வேளை மாடியில் விளையாண்டுட்டு இருக்கானோ என்னவோ அப்படின்னு சொல்ல, நான் போய் பார்த்துட்டு வரேன் அண்ணி, அதுக்காகலாம் நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டமாக இருக்கிற ரோகிணி கிட்ட பேசிட்டு எல்லா இடத்துலையும் ரவியும் அங்கே கிறிஷ் எங்கே இருக்கான்னு பார்க்குறாரு. உடனே அண்ணாமலை, என்னம்மா ரோகிணி, என்னம்மா மீனா, சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியான்னு கேட்கும்போது, ஆமாம்மாம்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு கேட்க, நீ ஏம்மா இவ்வளோ பதட்டமாக இருக்க மீனான்னு இங்கே வந்து அண்ணாமலை கேட்குறாரு. அது வேற ஒன்றும் இல்லை மாமா, கிறிஷ் வந்து ரோகிணியை அங்கே போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போனதுலேருந்தே ரொம்ப அமைதியாக ரோகிணியை நினச்சி அழுதுகிட்டே இருந்தான். சாப்பாடெல்லாம் கொடுத்து அவனுக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி வாங்கி தரலான்னு நினச்சிட்டு இருந்தோம். ரோகிணி ஆண்டி வந்தால் தான் சாப்பிடுவேன் அடம்பிடிச்சான். நானும் பெருசாக அதை கண்டுக்கல. திரும்பி வந்து பார்த்தா இவன் இந்த கிறிஷ் இங்கே இல்லை, எங்கே போயிருக்கான்னு தெரியலன்னு சொல்லும்போது, என்னம்மா பேசுகிற? நம்ம வீட்டுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்த கிறிஷு இல்லைன்னு சொல்கிறீங்க, அவன் எங்கே எங்கே போயிருப்பான்? தனியாக எங்கேயும் அவன் கிறிஷ் போக மாட்டானே, இங்கே இந்த இடமும் அவனுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லும்போது, ஒரு வேளை ரோகிணியை போலீஸ் கூட்டிகிட்டு போனதால் அங்கே ரோகிணியை பார்க்கவே பாசத்தில் கிளம்பி போயிட்டானா கிறிஷ்? ஆனால் அப்படி செய்ய என்ன காரணம் இருக்குது? ரோகிணி யாரோ தானே, இந்த கிறிஷ் எதுக்கு இவ்வளோ பாசத்தில் இருக்கான் அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க. உடனே மாடியிலேருந்து வந்த ரவியும், அண்ணி கிறிஷ் இங்கேயும் இல்லை அண்ணி, அவன் அப்போ வெளியில் தான் எங்கேயோ போயிருப்பான் போல, யாருக்கும் தெரியாமல் கிளம்பி போயிட்டானா? ஒரு வேளை இதெல்லாம் உண்மைன்னா அவங்க பாட்டிக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறதுன்னு ரவி கேட்க, ஆமாம் ரவி, நான் உடனே போய் கிறிஷ் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு வரேன்னு மீனா கிளம்புறாங்க. உடனே அண்ணாமலை, ரவி, மீனா வீட்டில் இருக்கட்டும், நாம் 2 பேரும் அங்கே போய் கிறிஷ் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம். தனியாக இப்படி கிறிஷ் என்றைக்கும் இங்கேருந்து அதுவும் மீனா முத்துக்கு தெரியாமல் கிளம்பி வெளியில் போனதே கிடையாது. ஏதோ ஒரு காரணம் இருக்குது, என்னன்னு தெரியல. ஒரு வேளை அவங்க பாட்டியை பார்க்கணுன்னு நினச்சானா, இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பானான்னு கூட தெரியல. அப்படியே இங்கே கிறிஷை நாங்கள் பார்த்துட்டோன்னா உனக்கு ஃபோன் பண்ணுறோம் மீனா. அது மட்டும் இல்லை, இந்த ரோகிணி சீக்கிரம் வெளியில் வர்றதுக்கும் எல்லா ஏற்பாடையும் செய்கிறோம். நம்ம வீட்டில் விஜயா தான் ரோகிணி மேலே ரொம்ப கோபமாக இருக்கா. ஆனால் இப்போ வந்த கிறிஷ் ரோகிணி மேலே ரொம்ப பாசமாக தான் இருக்கான். அந்த கிறிஷ் சின்ன பையனாக இருக்க எல்லார் மேலேயும் அவ்வளோ பாசம் வச்சுருக்கான். சரி, நாங்கள் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவியை கூட்டிகிட்டு அண்ணாமலை ரொம்ப பதட்டமாக கிறிஷ் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு அங்கேருந்து கிளம்ப, உடனே விஜயா சொல்கிறாங்க, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அந்த கிறிஷ் என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தானோ ஒரே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான். அவனே கிளம்பி போயிட்டானா விட வேண்டிதானே, அவன் எதுக்கு தேடி எல்லாரும் போகிறீங்க? இது ரொம்ப அவசியமா?
நம்ம வீட்டு பிரச்சனையே எவ்வளோ இருக்குது, அதை சமாளிக்கவே முடியல. இதில் இந்த கிறிஷ் வேற எங்கே போயிருக்கான், அதுவும் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் கிளம்பி போயிட்டானேன்னு அவனை தேட வேற கிளம்புறாங்க இவங்க எல்லாரும். எல்லாத்துக்கும் காரணம் அந்த மீனாவும் முத்துவும் தான். போதுமா மீனா, உனக்கு இப்போ நிம்மதியா? அந்த ரோகிணி தான் பிரச்சனை செய்கிறானா, நீ தேவையில்லாமல் அந்த கிறிஷை கூட்டிகிட்டு வந்து நீ செய்கிற பிரச்சனை அதை விட பெருசால இருக்குது. அந்த கிறிஷ் தான் நம்ம வீட்டில் இருக்க பிடிக்காம அவன் தனியாக கிளம்பி போயிட்டான்னா விட வேண்டிதானே அப்படின்னு சொல்ல அத்தை அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லி கிறிஷை நல்லா பார்த்துக்கிறேன்னு நானும் உங்கள் பையன் முத்துவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இப்போ கிறிஷ் வீட்டில் இல்லைன்னு அவங்க பாட்டிக்கிட்ட போய் சொல்ல முடியுமா? இல்லை என்ன பிரச்சனைக்காக அவன் வெளியில் போனான்னு தெரிய வேண்டாமா? கிறிஷ் சின்ன பையன், ஏதோ தெரியாமல் வெளியில் போயிட்டானா அவனை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு அவன் அப்படியே கிளம்பி போகட்டும், அவனை தேடி யாரும் போக வேண்டான்னு சொல்கிறீங்களே, ஏன் உங்களையா தேடி போக சொன்னோம்? இல்லைல்ல, கண்டிப்பாக கிறிஷ் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசிட்டு போகிறாங்க மீனா. முத்து வீட்டிலேருந்து சவாரிக்கு போனதால் கிறிஷ் இப்படி செஞ்சிட்டான்றது தெரியாமல் உடனே ரவியும் முத்து எங்கே இருக்க அப்படின்னு கேட்க, நான் இப்போ தான் சவாரி முடிச்சுட்டு கார் செட்டுக்கு வரேன். என்ன ரவி, எதுவும் பிரச்சனையான்னு கேட்கும்போது, அந்த கிறிஷ் எங்கே போனான்னு தெரியல, நம்ம வீட்டில் தானே எப்பயும் இருப்பான், அவன் என்னவோ யார்கிட்டையும் சொல்லாமல் மீனா அன்னைக்கிட்ட கூட சொல்லாமல் வீட்டை விட்டு போயிருக்கான். கிறிஷை தேடி தான் நானும் அப்பாவும் கிளம்பியிருக்கோம். நீயும் அங்கே கிறிஷ் எங்கேயாவது இருக்கானான்னு கொஞ்சம் பாரு. நீங்கள் வேற பெரிய பொறுப்பாக இங்கே கிறிஷை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. அப்புறம் இதெல்லாம் கிறிஷோட பாட்டிக்கு தெரிஞ்சா என் பேரனை கவனிக்காமல் இருந்துட்டீங்களேன்னு அவங்க ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்ல, கிறிஷா அவன் எங்ககிட்ட பேசாமல் சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டானேன்னு சொல்லும்போது, அதான் நானும் சொல்கிறேன், முதல்ல கிறிஷ் கிடச்சா ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் ரவியும் முத்துக்கிட்ட சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. இங்கே முத்துக்கு என்ன செய்யன்னு தெரியல. இந்த பார்லலம்மா மேலே கிறிஷுக்கு ரொம்ப பாசம் இருக்குது. ஆனால் ஏன் இப்படி கிறிஷ் நடந்துக்கிறான்னு புரிய மாட்டேங்குது. பார்லலம்மாவுக்காக அங்கே போலீஸ்கிட்ட பேசி இங்கே வந்து ரோகிணி ஆண்டியை கூப்பிட்டு வாங்கன்னு காலையிலேருந்து சாப்பிடாம கிறிஷ் அழுதுகிட்டே இருந்தான். இப்போ யார்கிட்டையும் சொல்லாமல் வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்கான். என்னவோ ஒரு பிரச்சனை இருக்குதே. இந்த ரோகிணியாக இருக்கட்டும் கிறிஷாக இருக்கட்டும், ஏதோ ஒரு உண்மை இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஏதோ இவங்க 2 பேத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. சொந்தக்காரங்களா தெரிஞ்சவங்களா ஒன்றுமே புரியல. ஆனால் கிறிஷ் இப்படி செய்கிற ஆளே இல்லை. ரோகிணிக்காக இவ்வளோ செய்கிறானா, அப்போ ஏதோ ஒரு உண்மையை 2 பேரும் மறைக்கிறாங்க, அது மட்டும் தெளிவாக தெரியுது அப்படின்னு முத்து கோயிலுக்கு போகிறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் தேட ஆரம்பிக்க இங்கே அழுதுகிட்டே வந்த கிறிஷும் அங்கே பக்கத்தில் இருக்க கோயிலில் நின்று தன்னுடைய அம்மா ரோகிணிக்காக அழுது வேண்டிக்கிறாங்க. அந்த சமயம் அந்த வழியாக போன இங்கே வந்து அண்ணாமலை, ரவி அங்கே பாரு கிறிஷ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா கிறிஷே தான், என்னப்பா இவ்வளோ தூரம் வந்திருக்கான், அதுவும் அவன் கோயிலில் நிற்கிறான்ப்பா அப்படின்னு சொல்ல, என்னன்னு பார்ப்போம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஷ் நீயா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, தாத்தா நான் தான் தாத்தா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல, என்னாச்சு கிறிஷ், யார்கிட்டையும் சொல்லாமல் நீ ஏன் வீட்டை விட்டு வந்த? உனக்கு உன்னை எல்லாரும் நல்லா தானே பார்த்துக்குறோம், உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் மீனாத்த கிட்ட சொல்லியிருக்கணும்ல, உன்னை அவங்க தானே கூட்டிகிட்டு வந்தாங்க, இல்லை உனக்கு பிடிச்ச முத்துமாமா கிட்ட சொல்லியிருக்கணும்ல, இல்லை என்கிட்டையாவது சொல்லியிருக்கலாமே கிறிஷ், உனக்கு என்னென்ன வேணும்னு நாங்கள் எல்லாரும் பார்த்து பார்த்து செய்கிறோம், உன் பாட்டி ஞாபகம் கூட வரக்கூடாதுன்னு இங்கே மீனா உன்னை எவ்வளோ நல்லா கவனிச்சிக்கிறா, நீ என்ன யார்கிட்டேயும் சொல்லாமல் வந்துட்ட, அதுவும் கோயிலில் வந்து நின்று அழுதுகிட்டே நிற்கிற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை தாத்தா, என் அம்மாவை தான் போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களே, இல்லை ரோகிணி ஆண்டியை போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்கிறான். உடனே இங்கே வந்து அண்ணாமலை ரவி 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஆமாம், ரோகிணியை போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அதுக்கு என்ன அப்படின்னு கேட்க, இல்லை அவங்க மறுபடியும் வீட்டுக்கு வரணும், ரோகிணி ஆண்டிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறதுக்காக கோயிலுக்கு வந்தேன். என் பாட்டி எப்பயும் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா வேற யார்கிட்டையும் சொல்கிறத விட சாமிக்கிட்ட சொன்னாதான் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும், எனக்கு வேற வழி தெரியல, அதான் நான் கோயிலுக்கு வந்து நல்லா வேண்டிக்கலாம் அப்படின்னு ரோகிணி ஆண்டிக்காக வேண்டிக்கிறதுக்காக வந்திருக்கேன். அவங்க வீட்டுக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ரோகிணி ஆண்டி தானே, கண்டிப்பாக வந்துடுவா, அதுக்காக யார்கிட்டையும் சொல்லாமல் நீ இப்படி வெளியில் வரதெல்லாம் ரொம்ப தப்பு. உன்னை தேடி நாங்கள் எப்படி கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி மீனா முத்துன்னு நீ எங்கே போனன்னு தெரியாமல் அவங்களும் மனசு வேதனைப்படுவாங்களே, ரோகிணிக்காக யோசிச்ச நீ மற்றவங்கள பற்றி யோசிக்க மாட்டியா, நீ செஞ்சது தப்பு தானேன்னு கேட்க, ஆமாம் தாத்தா வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கிறிஷ் அங்கேருந்து கிளம்புறான் வீட்டுக்கு. மீனாவும் முத்துக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க கிறிஷை பார்த்துட்டிங்களா, அவங்க வீட்டுக்கே வரலங்க, அதுவும் இல்லாமல் அண்ணாமலை மாமாவுக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு, கிறிஷ் வீட்டை விட்டு இப்படி யாருக்கிட்டையும் சொல்லாமல் போயிட்டானேன்னு, கிறிஷை பார்த்தா உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த விஜயா சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் அந்த பையன் கிடைக்கவும் மாட்டான், நீயும் முத்துவும் மறுபடியும் பிரச்சனையில் மாட்டிக்கு தான் போகிறீங்க,
என் பேரனை தேவையில்லாமல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லி இப்போ என் பேரன் காணோன்னு உங்கள் மேலே அந்த கிறிஷோட பாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் நீங்கள் 2 பேரும் உங்கள் வேலையை பார்ப்பீங்க இனி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க மீனாவுக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியல. கிறிஷ் இப்படி செஞ்சுட்டானே அப்படின்னு கண் கலங்கி நிற்கிறாங்க. அந்த சமயம் ரவியும் அண்ணாமலையும் ரொம்ப சந்தோஷமா கிறிஷ் கிட்ட பேசிக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. என்னங்க, என்ன இந்த கிறிஷ் எங்கே இருந்தான்? இவனை எதுக்குங்க திரும்பி கூட்டிகிட்டு வந்தீங்க? யார் பேச்சும் இந்த கிறிஷ் கேட்குறதே இல்லை. இவெல்லாம் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லும்போது, போதும் விஜயா, கிறிஷ் ஒன்றும் தேவையில்லாமல் வெளியில் போகலை. ரோகிணியை போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்கல்ல, மறுபடியும் நம்ம மருமக ரோகிணி வீட்டுக்கு வரணுன்றதுக்காக அங்கே கோயிலில் வேண்டிக்கிறதுக்காக தான் போயிருந்தான். பக்கத்தில் உள்ள கோயில் தான்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டுங்க, நமக்கு இல்லாத அக்கறை இந்த ரோகிணி மேலே இந்த கிறிஷுக்கு எதுக்குங்க? இவன் எதுக்கு ரோகிணிக்காக போய் கோயிலில் வேண்டிக்கணும்? என்ன ரோகிணி இந்த கிறிஷோட அம்மாவா? இல்லைல்ல, என்னவோ இவனுக்கு தான் இந்த கிறிஷுக்கு தான் ரோகிணி மேலே ரொம்ப உரிமை இருக்க மாதிரி கோயிலுக்கெல்லாம் போயிருக்கானே. என்ன நடக்குது இங்கே? கிறிஷ், அந்த ரோகிணியை உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்க, இல்லை பாட்டி, எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறமா தான் தெரியும்னு சொல்லும்போது, அப்புறம் என்ன, போலீஸ் கூட்டிகிட்டு போகும்போதும் ரோகிணியை பார்த்து அழுகிற, இப்போ ரோகிணிக்காக கோயிலுக்கெல்லாம் போயிருக்க அப்படின்னு விஜயா திரும்பி வந்த கிறிஷ் கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, உடனே ரவியும், ஆமாம் கிறிஷ், முத்துவும் மீனாவும் தானே உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அதே மாதிரி போலீஸ் முத்துவியும் தான் கூட்டிகிட்டு போனப்ப நீ அழுத. ஆனால் கோயிலுக்கெல்லாம் போகணுன்னு உனக்கு தோணலைல்ல, அப்போ என்ன ரோகிணி மேலே மட்டும் உனக்கு இவ்வளோ பாசம் அப்படின்னு கேட்க, மீனாவையே பார்த்துட்ருக்க கிறிஷ் என்ன சொல்லன்னு தெரியாமல் இருக்கும்போது உடனே அண்ணாமலையும், கிறிஷ் சின்ன பையன், அவன்கிட்ட ஏன் கேள்வி கேட்கணும்? மீனா, இனி கிறிஷை பார்த்துக்குங்கம்மா கவனமா, இனி கிறிஷுக்கு என்ன வேணும்னு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, ஏன் கிறிஷ், நீ செய்கிறதெல்லாம் சரியா? நீ யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பி போயிருக்கியே, நீ எங்கே போன, என்ன செய்கிறன்னு தெரியாமல் உன் பாட்டிக்கு நாங்கள் என்ன பதில் சொல்லியிருக்க முடியும்? இதுக்காக தான் உன்னை கவனிச்சுக்கிறோன்னு சொல்லி பொறுப்பாக உன்னை இங்கே வீடு கூட்டிகிட்டு வந்தோமா? இப்படிலாம் நீ செஞ்சனா உன் பாட்டிக்கிட்டேயே கொண்டு போய் நான் விட்டுருவேன். ரோகிணிக்காக நீ ஏன் இதெல்லாம் செய்யணும்? நீ ஏன் கோயிலுக்கு போகணும்? ஏன் அப்போ உனக்கு முத்து மாமாவை விட அந்த ரோகிணி தான் பிடிக்குமா? முத்து மாமாவை கூட தான் இங்கே போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ நீ இப்படிலாம் செய்யலையே. நீ செய்கிறது எதுவுமே சரியில்லை கிறிஷ். ஏதாவது உண்மையை மறைக்கிறிய எங்ககிட்ட அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இல்லை மீனாத்த, நான் எந்த உண்மையும் மறைக்கல. எனக்கு ரோகிணி ஆண்டியை பிடிக்கும். அவங்க கஷ்டப்படாமல் வீட்டுக்கு திரும்பி வரணும்னு வேண்டிக்கிறதுக்காக போனேன். இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் மீனாத்த, என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி ரோகிணியவே நினச்சிக்கிட்டு அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறான் கிறிஷ். மீனாக்கும் ஒன்றும் புரியல. ஆனால் அண்ணாமலை யோசிக்கிறாரு. இங்கே கோயிலில் வேண்டிகிட்டு இருந்த கிறிஷ் என் அம்மாவை போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னானே, ஒருவேளை ரோகிணி இந்த கிறிஷோட அம்மாவா இருக்குமா? இந்த விஷயத்துலையும் ரோகிணி நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்காளா? இல்லைனா கிறிஷ் அப்படி பேசியிருக்க மாட்டானே. யாரோ இந்த ரோகிணின்னு கண்டுக்காம தானே இருந்திருப்பான். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு முத்து மீனா சந்தேகப்படுற மாதிரியே அண்ணாமலையும் இந்த கிறிஷ் இப்படிலாம் செய்கிறத பார்த்துட்டு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. மனோஜ் தன்னுடைய வக்கீலையும் கூட்டிகிட்டு போய் அங்கே போலீஸ்கிட்ட பேசி ரோகிணியை வெளியில் கூட்டிகிட்டு வர்றதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்கிறாரு. அங்கே இருக்க சிட்டி ரோகிணியை பார்த்து சொல்கிறாங்க, ரோகிணி மேடம், நீங்கள் சொன்னீங்களேன்னு நாங்கள் உங்களுக்காக உதவி செய்ய ஆளுங்களை அனுப்பி வச்சேன். இப்போ உங்களுக்கு உதவி செஞ்சு வெளியில் கொண்டு வரதுக்கு அந்த மனோஜ் வக்கீலெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அப்போ எங்கள் நிலைமை என்ன ஆகுறது? நாங்கள் செஞ்ச உதவிக்கு பணம் கொடுக்கவும் இல்லை, உதவியும் செய்யாமல் நீங்கள் மட்டும் கிளம்பி போயிடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, போதும் சிட்டி, ஒன்னால தான் இப்போ என் வீட்டுக்கு போனாலும் என் மாமியார்கிட்ட நான் எவ்வளோ அவமானப்பட்டு நிற்க போகிறேனோ தெரியல. உன்னால் நீ மாட்டிக்கிட்டது மட்டும் இல்லாமல் என்னையும் மாட்டி விட்டு அவமானப்படுத்தணும்னு நினச்சல, இனி உன் பக்கமே வரமாட்டேன். நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு நான் பணம் வேற கொடுக்கணுமான்னு சொல்லும்போது, ஆமாம், நீங்கள் ரொம்ப நாள் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணீங்க, பணம் வேண்டான்னு உங்கள் கடையிலேருந்து ஏசி டிவிலாம் தருவீங்கன்னு நான் தான் உங்களுக்கு உதவி செஞ்சேனேன்னு சொல்லும்போது, நீ உதவி செய்யலை, என்னை மாட்டி விட்டு என் குடும்பத்தில் உள்ள எல்லார் முன்னாடியும், அதுலேயும் அந்த மீனா முன்னாடி எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்க. நீ எல்லாம் வெளியிலேயே வரக்கூடாது. உன்கிட்ட உதவி கேட்டு வந்தேன்ல, அது என்னுடைய தப்பு தான். இதில் நான் வேற உதவி செஞ்சு உன்னை வெளியில் கொண்டு வரணுமா? என்னால் அப்படி எதுவுமே உனக்கு உதவி செய்ய முடியாது. இனி நான் உன் பக்கமே வரமாட்டேன். உன்கிட்ட உதவி கேட்டு நிற்கவும் மாட்டேன். அதே மாதிரி மீனா முத்துவை அவமானப்படுத்த உதவி வேணும்னு எனக்கு நீயும் ஃபோன் பண்ணிடாத அப்படின்னு ரொம்பவே கோவமாக யாருக்கும் தெரியாமல் ரோகிணி இங்கே சிட்டிக்கிட்ட சொல்லிகிட்ருக்க. அங்கே வந்த வக்கீலும் பேசிட்டு, ரோகிணி நீங்கள் வரலாமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல, உடனே அங்கேருந்து போலீஸ் சொல்கிறாங்க, இனியாவது உங்கள் வீட்டில் உள்ளவங்க பேச்சை கேட்டு எந்த பிரச்சனையும் செய்யாமல் இருங்க ரோகிணி. அது மட்டும் இல்லை, நீங்கள் செஞ்சதெல்லாம் சாதாரண வேலையே இல்லை. சொல்லப்போனால் ஏதோ வக்கீல் வந்து பேசினதால போனால் போதுன்னு தான் விடுறோம். அதுவும் இந்த சிட்டி கூடலாம் சேர்ந்து ஏதாவது பிரச்சனை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக யார் வந்தாலும் நீங்கள் வெளியில் போக முடியாது. இன்னும் பிரச்சனையெல்லாம் முடியல. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா மறுபடியும் இங்கே தான் நீங்கள் வர வேண்டியதாக இருக்கும்.
இப்போ நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல இங்கே ரோகிணி அழுதுகிட்டே மனோஜ் கிட்ட நன்றி சொல்கிறாங்க. மனோஜ், நீயாவது நல்ல வேலை இங்கே வந்து வக்கீலை கூட்டிகிட்டு வந்து எப்படியோ பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு என்னை வெளியில் கொண்டு வந்துட்டேன் மனோஜ் அப்படின்னு சொல்ல, ஆமாம் ரோகிணி, வீட்டில் எல்லாரும் உன் மேலே அவ்வளோ கோவமாக இருக்காங்க. அதுலேயும் என் அம்மா நீ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு அந்த பேச்சு பேசுனாங்க. எவ்வளோ பணம் உனக்காக செலவு செஞ்சுருக்கேன்னு உனக்கு தெரியுமா? உன்னை வெளியில் கொண்டு வரதுக்கு இதுக்காக தான் அந்த சிட்டிக்கிட்ட போய் உதவி கேட்டியா? அன்னைக்கு கடையில் வச்சு என்ன சொன்னேன்? உனக்கு தான் பெரிய திறமை இல்லை, புத்திசாலித்தனம் இல்லை, இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கிறேன்னு பாருன்னு நான் ஒருத்தவங்க கிட்ட உதவி கேட்டிருக்கேன்னு சொன்னியே, அது இந்த சிட்டி தானா? இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவன்கிட்ட உதவி கேட்டு நீ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டது மட்டும் இல்லாமல் என்னை வீண் செலவு செய்ய வச்சிட்டல்ல. இனியாவது கவனமாயிரு. என் அம்மா பேச்சை கேட்டாதான் அந்த வீட்டில் நீ இருக்க முடியும். எல்லாரும் உன்னை எப்படி பேச போகிறாங்களோ தெரியல. சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, மனோஜ், எனக்காக வீண் செலவு செஞ்சுட்டேன்னு நீயே கோவப்படுறியே, அப்புறம் மற்றவங்க எப்படி என்னை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ செஞ்ச வேலை அப்படி, நீ என்னென்ன செய்கிறன்னு எனக்கே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. என் கூட இருந்துக்கிட்டே எனக்கே தெரியாமல் இப்படிப்பட்ட வேலையை செஞ்சு என்னவோ அந்த சிட்டி உன் ஃப்ரெண்டு மாதிரி உன்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் சரியா? இதே மீனாவும் ஸ்ருதியும் நம்ம வீட்டில் தானே இருக்காங்க. அவங்க பொறுப்பான மருமகளா இல்லை உன்ன மாதிரியா இப்படி அடுத்தவங்க கிட்ட குடும்ப பிரச்சனையை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க? நீ தான் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் செஞ்சு இப்படி அவமானப்பட்டு நிற்கிற, மற்றவங்களையும் தலை குனிய வைக்கிற. இதில் எனக்கு புத்திசாலித்தனம் இல்லைன்னு சொல்கிறியே, உனக்கு மட்டும் என்ன பெரிய புத்திசாலித்தனம் இருக்கிறதா நினப்பா? அதான் இப்படி மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு நிற்கிறியா? எதுவும் பேசாத, என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கவும் வேண்டாம். என் அம்மாவை எப்படி சமாளிக்க போறியோ தெரியல. சரி வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லி இங்கே ரோகிணியை வெளுத்து வாங்கி மறுபடியும் மனோஜ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. வீட்டுக்குள்ளே வரும்போதே ரோகிணிக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. விஜயாத்தை என்ன சொல்ல போகிறாங்களோ, அந்த மீனாவும் முத்துவும் என்னை மாட்டி விட்டுட்டாங்க, எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிட்டி தான் அப்படின்னு அமைதியாக வீட்டுக்குள்ளே வர, ரோகிணி வரதை பார்த்த உடனே வீட்டில் உள்ள எல்லாரும் பேரதிர்ச்சியோடு நிற்கும்போது இங்கே கிறிஷ் மட்டும் ரொம்ப பாசமாக அங்கே வந்து ரோகிணி கிட்ட அம்மா அப்படின்னு சொல்ல வந்துட்டு, ரோகிணி ஆண்டி வந்துட்டிங்களா? நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? நல்ல வேலை, உங்களுக்காக நான் கோயிலெலாம் போய் வேண்டிக்கிட்டேன். அதான் இங்கே வந்து மனோஜ் அங்கிள் உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, போதும் போதும் வீட்டுக்குள்ளே வா முதல்ல அப்படின்னு ரோகிணியை கூப்பிட்றாங்க விஜயா. உடனே கிறிஷ், நீ அங்கே போ, மீனா கிட்ட போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரோகிணி ஆண்டி, நீங்கள் வந்துட்டீங்கல்ல அதுவே போதும் அப்படின்னு மீனா கிட்ட போய் நிற்கிறாரு கிறிஷ். இங்கே விஜயா கிறிஷ் இப்படி செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு, ஆமாம் இந்த கிறிஷ் எதுக்கு உன்னை பார்த்து இவ்வளோ சந்தோஷப்படுறான்னு கேட்க, எனக்கு என்ன தெரியும் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே வர தகுதியே இல்லாதவ. போனா போதுன்னு மனோஜ்காக தான் உனக்காக பேச அங்கே வக்கீலை அனுப்பி உன்னை வீட்டுக்கு வர வச்சுருக்கோம். இனியெல்லாம் வெளியில் போகணுன்ற எண்ணம் உனக்கு இருக்கவே கூடாது. நீ எல்லாம் பெருசாக வேலைக்கு போக வேண்டாம். நீ வேலைக்கு போறியா, எங்கே போகிறேன்னு எங்களுக்கு என்ன தெரியும்? நீ செஞ்ச வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்ல, ஆண்டி என்னை மன்னிச்சிடுங்க, உங்களுக்காக தான் நான் உதவி செய்யணும்னு நினச்சேன். சொல்லப்போனால் நீங்கள் 10 லட்ச ரூபா பணம் கேட்டீங்க. அவ்வளோ பணத்தை என்னால் எப்படி தர முடியும்? நான் சாதாரண ஸ்டாஃபாக அந்த பார்லரில் வேலை பார்த்துட்ருக்கேன். ஓனராக இருந்தால் கூட பெரிய லாபம் வரும், கேட்ட பணத்தை தரலாம். என்னால் அந்த பணத்தை கொடுக்க முடியாது, வெளியில் கடன் வாங்கவும் முடியாது. ஏற்கனவே உங்ககிட்ட நகையை கொடுத்து நான் அவமானப்பட்டதெல்லாம் எனக்கு போதாதா? மறுபடியும் உங்களுக்காக நான் கடன் வாங்கணுமான்னு நினச்சி தான் நான் இப்படி சிட்டிக்கிட்ட சொல்லி பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு நினச்சேன். அந்த சிட்டி ஆளுங்களை அனுப்பி பேச அனுப்புனா அவன் வெளுத்து வாங்கி அங்கே இன்னொரு பிரச்சனை செஞ்சிட்டான். நான் இப்போ திருந்திட்டேன். யார்கிட்டையும் நான் தேவையில்லாமல் குடும்ப பிரச்சனையை பற்றி பேச மாட்டேன். அதுலேயும் அந்த சிட்டிக்கிட்ட உதவின்னு கேட்டு போகவே மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி அப்படின்னு இங்கே மெதுவாக விஜயா கிட்ட நின்று ரோகிணி அழுதுட்ருக்க, போதும் ரோகிணி, இன்னும் எங்களை ஏமாத்தலான்னு நினைக்காத. ஆமாம் அந்த சிட்டிக்கிட்ட என்னவோ கடன் வாங்கியிருக்கியாமே, அதெல்லாம் இப்போ தான் மனோஜ் மீனா முத்துன்னு சொல்ல எனக்கு தெரிய வந்தது. எவ்வளோ கடன் வாங்கியிருக்க அப்படின்னு கேட்க, 2.5 லட்ச ரூபா ஆன்ட்டின்னு சொல்கிறாங்க. அந்த பணத்தை என்ன செஞ்சேன்னு கேட்கும்போது, இல்லை நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்தது, அப்போ பணம் தேவைப்பட்டப்ப நான் அந்த பணத்தை வாங்கி இங்கே மனோஜ்காக தான் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் அப்பா அனுப்பின பணம்னு சொல்லி நீ கொடுத்த பணம் எல்லாமே வெளியில் கடன் வாங்கின பணம், அதில் இந்த சிட்டிக்கிட்டேயும் கடன் வாங்கியிருக்க அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஆண்டி அதுதான் உண்மை அப்படின்னு ரோகிணி சொன்னதை கேட்டு விஜயா ரொம்பவே கோவமா, பாத்தியா மனோஜ் ரோகிணி என்னென்ன சொல்கிறான்னு, ஏற்கனவே பார்லரோட ஓனராக இருக்கேன்னு சொல்லி பார்லர்லேயும் கொடுத்துட்டு அதுலேயும் பணத்தை வாங்கி அந்த பணத்தை என்ன செஞ்சான்னு தெரியாது. இப்போ வெளியில் எல்லார்கிட்டையும் கடன் வாங்கி வச்சிருக்கா. அந்த பணத்தெல்லாம் நீ என்ன தான் செஞ்ச? இப்படி எங்களை ஏமாத்துறதுக்காக தான் அந்த பணத்தை வாங்கி கொடுத்துட்டு இருந்திருக்கல்ல. யார்கிட்ட கடன் வாங்குற, என்ன செய்கிறன்னு வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்திருக்கிறியே, ஒன்னெல்லாம் இனி எப்படி நம்ப முடியும்? இந்த வீட்டில் நீ மனோஜோட மனைவியாக இருக்கணும்னா நீ இனி எனக்கு வேலை முக்கியம், நான் வேலைக்கு போகிறேன், என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு இந்த வீட்டை விட்டு நீ வெளியில் போகக்கூடாது. நீ எங்கே போகிறதா இருந்தாலும் எனக்கு முதல்ல தெரியணும். உண்மையாகவே நீ வெளியில் போகிறனா அதை என்கிட்ட சொல்லாமல் போகக்கூடாது. மனோஜ் கூட மட்டும்தான் நீ வெளியில் போகணும்.
நீ யார்கிட்ட போய் பேசுகிற, எங்கே கடன் வாங்குற, குடும்பத்தை எப்படி ஏமாத்துறன்னா எனக்கு வந்து உன்னை யோசிச்சாலே ரொம்ப பதட்டமாக தான் இருக்குது. நீ இனி வீட்டு வேலையை மட்டும் பார்த்தா போதும். நான் சொல்கிற வேலையை செஞ்சால் மட்டும் போதும். வெளியில் இனி வேலை பார்க்க போகவும் வேண்டாம். இப்படி நீ கடன் வாங்கி எங்களை அவமானப்படுத்தவும் வேண்டான்னு சொல்ல, உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஆன்ட்டி தப்பாக நினைக்காதீங்க. நான் கடன் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுது. நான் வீட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் எப்படி நான் கடனை கொடுக்க முடியும்? மனோஜ் எனக்கு உதவி செய்ய மாட்டாருன்னு தெரியும். மனோஜ் நான் வாங்கின கடனெல்லாம் கொடுப்பேன்னு சொன்னால் நான் வெளியில் எங்கேயும் போகலை, வேலைக்கு போகலை, என் ஃப்ரெண்டை பார்க்க போகலை. வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு நீங்கள் சொல்கிறத மட்டும் கேட்டுட்ருக்கேன். மனோஜால் அது செய்ய முடியாதுன்னா நான் வேலைக்கு போனால் தானே முடியும் அப்படின்னு கேட்க, உனக்கு சொன்னால் புரியாதுல்ல. நீ செஞ்ச தப்புக்கு உன்னை நம்பி இனி வெளியில் அனுப்பவே முடியாது. இவ்வளோ பேச்சு பேசுகிற, இத்தனை நாள் வேலைக்கு தானே போயிட்டு இருந்த, ஏன் அந்த கடனெல்லாம் இன்னும் நீ கொடுக்கவே இல்லையான்னு சொல்ல, இல்லை ஆண்டி இப்போ கூட நிறைய கடன் வாங்கியிருக்கேன்னு சொல்லும்போது பலார்னு விஜயா வெளுத்து வாங்குறாங்க. மனோஜ், இந்த ரோகிணி நம்ம குடும்பத்துக்கே தெரியாமல் நிறைய தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கா. இவளால் நாம் இன்னும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னா இந்த ரோகிணி வெளியில் வேலைக்கு போகக்கூடாது. அப்படி இல்லையா, என் பேச்சை கேட்கலன்னா பேசாமல் இந்த ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடு. அப்போ தான் நாம் எல்லாரும் நிம்மதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி அழுதுகிட்டே ரூமுக்கு போகிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா ரோகிணி, விஜயா சொல்கிறதுலையும் நியாயம் இருக்குல்லம்மா. நீ என்ன செய்கிற, யார்கிட்ட பேசுகிற, யார்கிட்ட உதவி கேட்குறன்னு கூட மனோஜுக்கே தெரியல. அப்போ ஒன்றை எப்படிம்மா நம்ப முடியும்? போனால் போதுன்னு என் பையன் மனோஜுக்காக தான் நீ இந்த வீட்டுக்கு திரும்பி வரணும்னு உனக்கு உதவி செஞ்சோமே தவிர்த்து மற்றபடி நீ செஞ்சதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு போலீஸ் வந்து முத்துவை கூட்டிகிட்டு போனப்ப நீ ஒன்றும் செய்யாத மாதிரி அமைதியாக தானே நின்ன. இந்த குடும்பத்தில் இருக்க நீ அந்த சிட்டிக்கிட்ட உதவி கேட்டிருக்கவும் கூடாது. நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனையை சிட்டிக்கிட்ட சொல்லியிருக்கவும் கூடாது. அந்த சிட்டி ரொம்ப நல்லவன் இல்லையேம்மா, அவன்கிட்ட போய் உதவி கேட்குறதுக்கு. ஏன் வீட்டில் நாங்கள் பெரியவங்க இல்லை, எங்ககிட்ட உன்னால் பேசி உதவி கேட்க முடியாதா? நாங்கள்லாம் இருக்கும்போது நீ யாருமா இந்த பிரச்சனையில் தலையிடுறதுக்கு, விஜயாக்கு உதவி செய்கிறதுக்கு? நீ உதவி செய்கிறேன்னு சொல்லி எவ்வளோ அவமானப்படுத்திட்ட. இனியாவது பார்த்து கவனமாயிரு. ஏற்கனவே உன் மேலே ரொம்ப சந்தேகமாகவும் இருக்குது. நீ இந்த வீட்டுக்கு வரணும்னு நாங்கள் நினைக்கல. மனோஜ்காக தான் நாங்கள் பொறுமையாக இருக்கோம். அதை நீ கொஞ்சம் கவனமாக இருந்தால் உனக்கு நல்லது. இல்லைனா விஜயா சொன்ன மாதிரியே விஜயா எடுத்த முடிவை அப்புறம் நான் எடுக்க வேண்டியதாயிரும். பார்த்துக்கோ. இனி உனக்காகலாம் நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேன்னு சொல்ல ரோகிணி எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. தன்னுடைய ரூமுக்கும் போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அங்கே கிறிஷும் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ரோகிணி அழுதுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அம்மா, ஏம்மா இன்னும் ஏமா அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி மெதுவாக யாரும் இல்லைன்னு பார்த்த கிறிஷ் அங்கே ரோகிணி கிட்ட போய் பேசுகிறான். கிறிஷ், நீ எதுக்காக கிறிஷ் என்னை எப்போ பார்த்தாலும் அம்மானு எல்லாரும் முன்னாடியே கூப்பிட்டு மாட்டி விடணும்னு நினைக்கிற? என் நிலமையை பார்த்தியா? இந்த நிலமையில நீ தான் என் பையன்னு நான் சொல்லி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என் கூட உன்னை வச்சுக்க முடியாத ஒரு நிலமையில தான் நான் இருக்கேன். இதெல்லாம் என் அம்மாவுக்கு புரியாது. ஆனால் நீ தான் இந்த வீட்டிலேருந்து ஒவ்வொன்றையும் பார்த்துட்ருக்கல்ல. என்னை மாட்டி விட்டுறாத கிறிஷ். நானே எப்படியோ என்னை வந்து வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போதோன்னு ரொம்பவே பதட்டமாக இருக்குன்னு சொல்ல, அம்மா எந்த பிரச்சனையும் வராதுமா, நீங்கள் அழாதீங்கம்மா. உங்களை போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு என்னால் தாங்கிக்க முடியல. நான் கூட சாப்பிடவே இல்லைம்மா. அண்ணாமலை தாத்தா கிட்டேயும் மனோஜ் அங்கிள்கிட்டையும் இங்கே வந்து ரோகிணி ஆண்டியை சீக்கிரமாக கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நான் கோயிலுக்கெல்லாம் போனேம்மா. உங்களுக்காக நல்லா வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? என் அம்மா சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும், யாராலையும் என் அம்மாவுக்கு பிரச்சனை வரக்கூடாது, என் அம்மா இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அவங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கணும்னு உங்களுக்காக நான் வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? பாட்டியை விட உங்கள் மேலதாம்மா எனக்கு நிறைய பாசம். நீங்கள் அழுதா என்னால் தாங்கிக்கவே முடியாதுமா அப்படின்னு சொல்ல, எனக்கு புரியுது கிறிஷ் அப்படின்னு கிறிஷை பார்த்து ரொம்பவே ரோகிணி அழுகிறாங்க. உடனே இங்கே யாருமே ரோகிணியை கண்டுக்காமல் சாப்பிட கூட வர சொல்லலை. ஆனால் வீட்டில் உள்ள எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கிறத கிறிஷ் கவனிக்கிறாரு. அம்மா, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை கிறிஷ், எனக்கு சாப்பாடு வேண்டாம், நீ இங்கேருந்து கிளம்பிப்போ. யாராவது பார்த்தா அப்புறம் பெரிய பிரச்சனையாயிரும். ஏற்கனவே நான் செஞ்ச தப்புக்கு விஜயாத்த முன்னாடி பதில் பேச முடியாமல் நிற்கிறேன். வீட்டை விட்டு இனி வெளியில் போவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வேற. இங்கே பாட்டியை போய் எப்படி பார்க்க? என் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. உன் பாட்டியை வேற நான் போய் கவனிக்கணும். என்ன சொல்ல, என்ன செய்யணும் ஒன்றுமே புரியல அப்படின்னு ரோகிணி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. உடனே மீனா வந்து கிறிஷ் எங்கே இருக்கேன்னு கேட்க, வந்துட்டேன் மீனா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷும் அங்கேருந்து கிளம்பி போனாலும் என் அம்மா ரொம்ப பாவம், சாப்பிடாமல் இருக்காங்க. யாரும் சாப்பிட கூட வர சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான். ஆனால் என் அம்மா மேலே மட்டும் எல்லாரும் ரொம்ப கோவமாக இருக்காங்களே அப்படின்னு இங்கே மீனா கூப்பிட்டு கிறிஷுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. இங்கே அதே மாதிரி கிறிஷும் வந்து சாப்பிட்றாரு. ரோகிணி வீட்டுக்கு வந்ததால் நல்லபடியாக சாப்பிட்றாரு.
எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. மனோஜும் இங்கே கடையில் கொஞ்சம் வேலை இருக்குன்னு வெளியில் கிளம்புறாரு. அந்த சமயம் விஜயா சொல்கிறாங்க, அந்த ரோகிணி வேணும்னா வந்து சாப்பிடுவா. அவளுக்கு சாப்பாடு வேணுமான்லாம் மீனா நீ போய் கேட்க வேண்டாம். வீட்டில் ரோகிணி இருக்கிற வரைக்கும் நமக்கும் பிரச்சனை தான். அதனால நீ கண்டுக்காம இருக்கிறதா மீனா உனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சரி அத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு தனியாக சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு மீனாவும் அங்கே பூவெல்லாம் எடுத்து அங்கே கெட்டிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அண்ணாமலை பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அண்ணாமலையும் ரெஸ்ட் எடுக்க ரூமுக்கு போக இங்கே கிரிஷ் பார்க்குறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செஞ்சிட்ருக்காங்க. என் அம்மாவை கவனிக்கல, நான் போய் என் அம்மாவுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அங்கே வந்து மீனாவுக்கும் அண்ணாமலைக்கும் தெரியாமல் ரோகிணிக்காக எடுத்து வச்ச சாப்பாடை கொண்டு வந்து இங்கே ரோகிணியோட ரூமில் வைக்கிறாங்க. எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம் கிரிஷ் அப்படின்னு ரோகிணி அழுகுறாங்க. அம்மா நீங்கள் நல்லா இருந்தால் தான் என்னையும் பாட்டியவும் நீங்கள் நல்லா பார்த்துக்க முடியும். நான் உங்களை நம்பி தானமாக இருக்கேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நானே சாப்பிட்டேன். இப்போ நீங்கள் சாப்பிடாம இருந்தால் எப்படி? இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்கம்மா. நான் உங்கள் கூட துணையாக இருப்பேம்மா. நீங்கள் சாப்பிடுங்கம்மா அப்படின்னு பாசமாக ரோகிணிக்கு யாருக்கும் தெரியாமல் கிரிஷ் சாப்பாடை ஊட்டி விடுறாரு. அந்த சமயம் அங்கே பேப்பரெல்லாம் வெளியில் வைக்கிறதுக்காக வந்த அண்ணாமலை, கிரிஷ் இங்கே என்ன செய்கிறான்? ரோகிணி கூடவே எப்போ பார்த்தாலும் அந்த கிரிஷ் இருக்கான், வர வர என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி மெதுவாக அங்கே வந்து பார்க்க கிரிஷ் வந்து அழுதுகிட்டே ரோகிணிக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே இங்கே அண்ணாமலைக்கு ஒன்றுமே புரியல. என்ன இந்த கிரிஷ் தன்னுடைய அம்மாவுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் இந்த கிரிஷ் பாசமாக செய்கிறான். அப்போ நம்ம சந்தேகப்பட்டது உண்மையாக இருக்குமா? நின்று நம்ம கேட்போம், என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்கே இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு பொறுமையாக அங்கே நின்று கேட்குறாரு. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, கிரிஷ் நான் தான் உன் அம்மானு மட்டும் முத்துக்கிட்டேயோ மீனாக்கிட்டேயோ வீட்டில் யார்கிட்டேயும் சொல்லிடாத. நீ என் மேலே ரொம்ப பாசமாக இருக்க. ஆனால் நீ அப்பப்போ என்கிட்ட வந்து பேச வரும்போதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குது கிரிஷ். நீ தான் என் பையன் இங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா அவ்வளவுதான், என்னையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க. நான் வாழணும்னு நினச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக நான் வாழ முடியாது. நீ என்னை புரிஞ்சுப்பல. எனக்காக நீ சாப்பாடு கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிராதா? நீ இங்கேருந்து கிளம்பு கிருஷ்ணன்னு சொல்ல, அம்மா நான் எவ்வளோ பாசமாக நீங்கள் சாப்பிடணும்னு உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்தேன். கோயிலுக்கெல்லாம் போய் வேண்டிக்கிட்டேன். நீங்கள் ஏம்மா இப்படி என்னை பேசக்கூட வரக்கூடாதுன்னு என்னை வெளியில் போக சொல்கிறீங்க? எனக்குன்னு நீங்கள் மட்டும் தானம்மா இருக்கிறீங்க. என்னால் உங்களை விட்டு எங்கேயும் போக முடியாது. நான் உங்கள் கூடவே தான் இருப்பேன். அம்மா பேசாமல் உண்மையை சொல்லி என்னையும் இங்கேயே தங்க வச்சிருங்கம்மா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அண்ணாமலை என்ன செய்கிறாருன்னு விஜயா வந்து பார்க்குறாங்க. உடனே என்னங்கன்னு கேட்க, இங்கே பார் விஜயா அப்படின்னு சொல்லி அங்கே ரோகிணியோட ரூமில் கிரிஷ் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் விஜயா கிட்டேயும் காமிக்கிறாரு. உடனே விஜயா, என்னங்க இந்த கிரிஷ் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்? ரோகிணியை உரிமையோட அம்மானு கூப்பிட்றான். நான் தான் உன் அம்மா, அதை உண்மையை வெளியில் யார்கிட்டையும் சொல்லிடாதன்னு இந்த ரோகிணி என்னவோ பேசிகிட்டு இருக்கா. என்ன நடக்குதுங்க இங்கன்னு கேட்க, இதுலேயே தெரியலையா விஜயா, கிரிஷ் வேறு யாரும் இல்லை, ரோகிணியோட பையன்தான். ரோகிணிக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிருக்கு. இந்த உண்மையெல்லாம் மறைச்சி நம்ம குடும்பத்தை ஏமாத்திருக்கா. இப்போ புரியுதா உனக்கு உண்மை? ஆசையாக இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்தியே ரோகிணியோட லட்சணத்தை பாரு அப்படின்னு சொல்ல, என்னங்க இப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லும்போது வேறு என்ன சொல்ல? இதுக்காக தான் கிரிஷ் வந்து போலீஸ் ரோகிணியை வெளுத்து வாங்கி கூட்டிகிட்டு போனப்போ அழுதுருக்கான். அம்மானு சொல்லி அங்கே ரோகிணி தன்னுடைய அம்மான்ற உரிமையில தான் யாருக்கும் தெரியாமல் கோயிலில் போய் வேண்டிக்க போயிருக்கான். ரோகிணி திரும்பி வந்த உடனேயும் பாசமாக போய் ரோகிணியை பார்த்துக்கிட்டது இந்த காரணம்தான். தன்னுடைய அம்மாவை விட்டு கிரிஷால் பிரிஞ்சு இருக்க முடியல. இது தெரியாமல் மீனாவும் முத்துவும் ஏதோ இந்த கிரிஷ் மேலே நாம தான் ரொம்ப அக்கறையாக இருக்கோன்னு நினச்சிட்டு இருக்காங்க. வரட்டும் இந்த ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ரொம்ப கோவமாக உட்காந்துட்ருக்க கிரிஷும் அங்கேருந்து மெதுவாக வரான். விஜயா சொல்கிறாங்க, கூப்பிடுங்க அந்த ரோகிணியை அப்படின்னு சொல்ல, மீனா இங்கே வா, அந்த ரோகிணியை வர சொல்லுன்னு கேட்கும்போது, ரோகிணி அத்தை உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க மீனா. என்ன மீனா இப்பயும் ஏதாவது சொல்லி பிரச்சனையை செஞ்சிட்டிங்களா? என்ன எதுக்கு அத்தை கூப்பிட்றாங்க? ஏதாவது பொய் சொல்லி என்னை மாட்டி விடணும் அப்படி தானேன்னு சொல்ல, ஏங்க நான் ஒன்றும் உங்களை மாதிரி இல்லை. நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்களோ அத்தை கூப்பிட்றாங்கன்னா வந்து என்னன்னு கேட்க வேண்டியதானே? உங்களை மாட்டி விடுறது மட்டும்தான் என் வேலையா? அதை விட எனக்கு வேறு வேலைலாம் ரொம்ப இருக்குங்க. நான் ஒன்றும் உங்களை மாதிரி இல்லை. அடுத்தவங்களை எப்படி ஏமாத்துறது, அடுத்தவங்களை எப்படி மாட்டி விடுறதுன்னு அதையே எண்ணமாக வச்சுட்டு இருக்கிறதுக்கு, எனக்கு பூ கொடுக்க போகணும், டெக்கரேஷன் ஆர்டர் இருக்குன்னு அதை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு உங்களை மாட்டி விடுறத பற்றியா நான் யோசிக்கணும்? வேற வேலை இருந்தால் பாருங்க ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாங்க மீனா. ரோகிணி ரொம்பவே பதட்டமா கண் கலங்கி அழுதுகிட்டே வெளியில வந்து அத்தை அப்படின்னு சொல்லும் போதே, என் அத்தைன்னு கூப்பிட்ட அவ்வளோதாண்டி அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன செஞ்சேன்னு கேட்கும்போது அண்ணாமலை சொல்றாங்க, நீ என்ன ரோகிணி செய்யல, நீ என்ன செய்யல, போதுமா, நீ நடிச்ச வரைக்கும் போதும், நடிச்சு ஏமாத்திட்டல அப்படின்னு கேட்குறாங்க.
இல்லை, நான் உங்களை ஏமாத்தலை. இப்போ தான் நானே அங்கே போலீஸ்கிட்ட பேசி என்ன தானே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. இப்போ நான் எதுவுமே செய்யலையேன்னு சொல்லும்போது, நீ என்ன செஞ்சேன்னு நான் மட்டும் இல்லை, விஜயாவும் பார்த்துட்டா அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே இருந்த கிறிஷும், தாத்தா ஏன் ரோகிணி ஆண்டியை வந்து கோவமா பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, ஏன் கிரிஷ் ரோகிணி ஆண்டின்னு கூப்பிடுற, அம்மான்னு சொல்லி உரிமையோட கூப்பிட வேண்டியதானே அப்படின்னு அண்ணாமலை கேட்கவும் திரு திருன்னு முழிக்கிறாங்க ரோகிணி. உடனே இங்கே கிரிஷ் ரோகிணியை பார்க்க, என்ன தாத்தா சொல்கிறீங்கன்னு கேட்க, நீ பாசமாக ரோகிணிக்கு சாப்பாடு கொண்டு போனது, அங்கே ரூமில் யாருமே பார்க்கலன்னு சொல்லி ரோகிணிக்கிட்ட இவ்வளோ நேரம் 2 பேரும் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் நானும் விஜயாவும் பார்த்துட்டோம். இனி எவ்வளோ தான் ஏமாத்துவ? நீ பொய் பொய் சொன்னால் அதை அப்படியே நம்பிடுவோன்னு நினச்சிட்டு இருக்கியா? உனக்காக எப்போ கிருஷ் அங்கே கோயிலுக்கு யார்கிட்டையும் சொல்லாமல் போய் வேண்டிக்கிட்டானோ அப்போவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் நீ திரும்பி வந்த உடனே என்ன செய்கிற, உன்கிட்ட கிருஷ் எப்படி பேசுகிறான்னு ஒவ்வொன்றையும் கவனிக்க ஆரம்பித்தேன். உன்னை போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு என் அம்மா திரும்பி வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு கிருஷ் அடம் பிடிக்கிறானா, அவன் உன் மேலே வச்சிருக்க உரிமையிலையும் பாசத்துலையும் தான் அப்படி செய்கிறான்னு எனக்கு புரியாதா? நீ பொய் சொன்னா அப்படியே நம்பி ஏமாந்துருவோம்ல. எங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, விஜயா பலார் பலார் பலார்னு ரோகிணியை கிருஷ் முன்னாடியே வெளுத்து வாங்குறாங்க. பாட்டி வேண்டாம் பாட்டி, என் அம்மாவை விடுங்க பாட்டி அப்படின்னு கிருஷும் அழுகிறான். இதை பார்த்த மீனாக்கு அப்போ தான் புரிய வருது, உண்மை தெரிஞ்ச அண்ணாமலை மாமா இதனால தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ கிருஷோட அம்மா ரோகிணியா அப்படின்னு மீனாவை பார்க்குறாங்க. வீட்டுக்கு எல்லாரும் ஒவ்வொருத்தராக வர ரோகிணி அழுதுட்டுருக்க. உடனே மனோஜும், அப்பா என்னப்பா என்னப்பா பிரச்சனை, ஏன்ப்பா ரோகிணி அழுகிறான்னு கேட்க, நீ ஏன் கேளு என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜயா, மனோஜ் நம்ம ஏமாந்துட்டோம் மனோஜ், இந்த கிரிஷ் யாரோ நினச்சிட்டு இருந்தோம், வேற யாரும் இல்லை, இந்த ரோகிணியோட பையன்தான். இந்த ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. இந்த உண்மையெல்லாம் மறைச்சு ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம குடும்பத்தை ஏமாத்திட்டா மனோஜ். அந்த கோவத்தில் தான் வெளுத்து வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, என்ன ரோகிணி இதெல்லாம் அப்படின்னு கேட்க, மனோஜ் இனியும் உண்மையை மறைக்க என்னால் முடியாது, என்னை மன்னிச்சிரு மனோஜ். உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடியே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த வாழ்க்கை எனக்கு நிம்மதியாகவும் இல்லை சந்தோஷமாகவும் இல்லைன்னு நான் அப்போவே அந்த கல்யாணம் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க வந்துட்டேன். அப்புறம் எனக்குன்னு ஒரு பையன் இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது அந்த கிறிஷோட பாட்டி உன் அம்மா, உன்னுடைய அம்மா தானா அப்படின்னு ரோகிணி கிட்ட மனோஜ் கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க. உடனே மனோஜ், பார்த்தீங்களாமா இந்த ரோகிணியை சும்மா விடக்கூடாதுன்னு பலார்னு வெளுத்து வாங்குறாரு மனோஜ். மனோஜ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லும்போது, நான் யார் உன்னை மன்னிக்கிறதுக்கு, உன்னை நம்பி ஏமாந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல, நான் எப்படி உன்னை மன்னிக்க முடியும்? இவ்வளோ ஏமாத்துனதுக்கு அப்புறமாவும் நான் உன்னை மன்னிச்சு ஏற்றுப்பேன் வர நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலையும், இந்த சந்தேகம் எனக்கு ஏற்கனவே இருந்தது. கிரிஷ் ரோகிணி இல்லாமல் சாப்பிட மாட்டேங்கிறான், இந்த ரோகிணிக்காக அங்கே கோயிலில் போய் வேண்டிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ரோகிணி வந்த உடனே கிரிஷுக்கு அவ்வளோ சந்தோஷம். எந்த உரிமையும் இல்லாமல் இப்படி கிரிஷ் செய்யவே மாட்டான்னு சந்தேகப்பட்டேன். அந்த உண்மையும் கண்டுபிடிச்சிட்டேன். அதான் ரோகிணி இந்த நிலமையில வந்து நிற்கிறான் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே முத்துவும், எனக்கு அப்போவே தெரியும்ப்பா, இந்த ரோகிணி சாதாரண ஆளே இல்லை. எனக்கு பிரச்சனை செஞ்சவங்க ஏதோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்கன்னு நான் கூட சந்தேகப்பட்டேன். பலகுரல்கிட்ட எப்பயுமே சொல்லுவேன், இந்த ரோகிணியை மட்டும் நம்பவே கூடாதுன்னு. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்கன்னு. கிரிஷ், இந்த ரோகிணி தான் உன் அம்மானு உனக்கு தெரியும்ல, அப்போ எங்ககிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம்ல, நீயும் ஏன்டா உண்மையை மறைச்ச? எல்லாம் அந்த ரோகிணி பொய் சொல்ல சொன்னாங்களான்னு கேட்க, இல்லை என் அம்மா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சேன், அதனால தான் முத்துமாமா. எல்லாரும் அம்மாவை திட்டுறீங்களே, வேண்டாம் என் அம்மாவை திட்டாதீங்கன்னு சொல்லும்போது மீனாக்கு ரொம்ப கோவம் வருது. இருந்தாலும் கிறிஷுக்காக அமைதியாக நிற்க, உடனே எல்லார்கிட்டேயும் ரோகிணி மன்னிப்பு கேட்குறாங்க. மீனா சொல்கிறாங்க, அம்மா இருக்கும்போதே அம்மா இல்லைன்னு சொல்கிறது, பையன் இருக்கும்போது குடும்பமே இல்லைன்னு சொல்கிறது, நீ சொல்கிறது எல்லாமே பொய். எப்படி விஜயாத்தை இப்போ வரைக்கும் உன்னை நம்பலையோ நாங்களும் உன்னை நம்பியிருக்கக்கூடாது. ஆனால் நீ சொன்ன பொய்க்கு இப்போ வசமாக மாட்டிக்கிட்டு எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறல்ல, இப்போ உன் பையன் கிறிஷே உன்னை மாட்டி விட்டுட்டான். என்ன சொல்லி சமாளிக்க போகிற? இதுக்கும் ஏதாவது பொய் சொல்லணும்னு நீ நினச்சிருப்ப. நாங்கள் யாரும் உன்னை நம்புறதா இல்லை அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை சொல்கிறாரு, போதும் போதும், இனி உன் பையனுக்காகவும் உன் அம்மாவுக்காகவும் நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினச்சி இந்த வீட்டை விட்டு நீ கிளம்பி போகணும். மனோஜ் கூட வாழ போகிறேன்னு நீ ஏதாவது பிரச்சனை செஞ்சன்னா அவ்வளவுதான். ஏன்னா இவ்வளோ பொய் சொல்லி ஏமாத்தின நீ குடும்பத்தில் உள்ளவங்கள உன் வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் செய்வ. உன்னெல்லாம் இனி நாங்கள் நம்ப போகிறதில்ல. நீ பொய் சொல்லி ஏமாத்தின வரைக்கும் போதும், நீ நடித்த வரைக்கும் போதும். போதும் ரோகிணி, இனி நீ பொய் சொல்லவும் வேண்டாம், எங்களை ஏமாற்றவும் வேண்டாம். இங்கேருந்து உன் பையனை கூட்டிகிட்டு கிளம்பிப்போ. உன் மேலே இருக்கிற கோவத்தில் நான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன்னு சந்தோஷப்பட்டுட்டு இப்போவே கிளம்பிடு. இல்லை நீ செஞ்ச தப்புக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன், போலீஸை வர வச்சு மாட்டி விட்டுருவேன்னு அண்ணாமலை ரொம்ப கோவமாக தன்னுடைய முடிவை சொல்ல, இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்காத ரோகிணி
திரும்பி வந்த உடனே எல்லாரோட மனசையும் மாத்திரலாம்னு நினச்சா இப்படி என் பையன் கிருஷாலையே எல்லார்கிட்டேயும் மாட்டிப்பேன் தலை குனிஞ்சு நிற்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மனோஜ், விஜயாத்த, அண்ணாமலை மாமான்னு எல்லாரும் என் மேலே கோவமாக இருக்காங்க. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறேனே எனக்கு தெரியலையே அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல் கிறிஷ் முன்னாடி இங்கே கண் கலங்கி ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. ரோகிணி செஞ்ச தப்பை கண்டுபிடிச்ச அண்ணாமலை ரோகிணி இனி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு தன்னுடைய முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கிறதுனால வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணியும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரோகிணி மேலே எல்லாரும் கோவமாக இருக்காங்க. இந்த பிரச்சனையால் வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணி அண்ணாமலை, விஜயா, மனோஜை சமாளிக்க முடியாமல் என்ன செய்யனே தெரியாமல் நிற்கிறாங்க ரோகிணி.